வந்தும் வராததுமா காணா சீமானை சோம்பேறி கழுதை என்று வெளுத்து வாங்கிய நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தம்பிகள் உடனே கொதிச்சுக்கிட்டு வரக்கூடாது. அப்படி எப்படி எங்கள் வேட்பாளர்கள் அண்ணனை சொல்லுவார்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சோம்பேறி கழுதை என்று அண்ணனை சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் பைபிளை உதாரணம் காட்டி அண்ணனை பேசியிருக்காங்க. ஒரு அம்மா பைபிளில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத காட்டி ஒரு அம்மா பேசியிருக்காங்க. அந்த அம்மா யாருன்னா வந்ததும் வராததுமாக அப்படின்னு நான் சொன்னேன்னா அப்போ நீங்களே புரிஞ்சுக்கணும், நாம் தமிழர் தம்பிகள் புரிஞ்சுக்கணும். காணா சீமானை காலை வாரி போடும் விதமாக, அதாவது அண்ணனுக்கு சின்னம் கிடைக்காமல் போவதற்கு காரணம் அண்ணன் சினங்கொண்டு பேசுவாரே தவிர மற்றபடி சின்ன விஷயத்தில் நல்லா தூங்கிட்டாரு அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார் அந்த அம்மையார். அந்த அம்மையார் யாருன்னு நான் உங்கள்கிட்ட சொல்ல முன்னாடி, அண்ணன் சின்ன விவகாரத்தில் எவ்வாறெல்லாம் கோட்டை விட்டு விட்டார் என்பதை தம்பிகள் புரிஞ்சுக்கணும். எனக்கு சின்னம் கிடைக்கலையே, இதையெல்லாம் எங்களை வாரி போடுவதற்காக திமுக செய்த சதி அப்படின்னு நீங்கள் பேசலாம். ஏன்னா தேர்தல் ஆணையம் யார் கையில் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய எஜமானராகிய ஆர்எஸ்எஸ்னுடைய கையில் தான் தேர்தல் ஆணையம் இருக்கிறது. அது பொதுவானது, அரசியல் சார்பற்றதுன்னு சொல்லிக்கிடலாமே தவிர மற்றபடி இவிஎம் மிஷினை எல்லாத்தையும் சரி கட்டி அண்ணனே காணா சீமானே எல்லா விஷயத்திலையும் பேசியிருக்கார். 400 தொகுதி என்ன 405 தொகுதிகளே அவர்கள் வெல்வார்கள் அப்படின்னு அண்ணனே சீமானே பேசியிருக்காரு. ஆமாம், அப்போ என்ன இவிஎம் மிஷினை அவங்க முன்னக்கிட்டே எல்லாம் சரி பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு அண்ணன் எவ்வளோ தெளிவாக பேசியிருக்காரு. நீங்கள் அண்ணன் கூட்டங்களாக எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்களா? அப்படி அண்ணன் பேசி தெளிவாக வச்சுருக்காருன்னா இப்போ நீங்கள் இதில் ஒரு கேள்வி கேட்பீங்க, என்னடா முரண்பட்டு பேசிக்கிட்டு இருக்க அண்ணன் பிஜேபியை தாக்கித்தானே பேசுகிறார், 405 இடங்கள் வெல்வார்கள், இவிஎம் மிஷினை சரி கட்டி விட்டார்கள் அப்படின்னு அண்ணன் சொன்னார்னு நீனே சொல்லுத மாறி அண்ணனை பிஜேபிக்கு அடிமைன்னு சொல்லுதிய அப்படின்னா உண்மையை சொல்வது போல் சொல்லி அண்ணன் நான் உங்களுக்கு அடிமையாக தான் இருப்பேன் அப்படின்னு கைகூப்பி வேண்டிக்கிட்டது அது ஒரு தனி ரகம். ஏன்னா காங்கிரஸ் ஒன்றுமில்லாமல் போகும் என்று சாபம் விடுவதும் அண்ணன் தானே. அண்ணனுக்கு காங்கிரஸ் வராமல் போயிடணும். ஆனால் பிஜேபி வந்துட்டா 2026 அண்ணனுடைய கட்சியே இருக்காது அப்படின்னு அண்ணாமலை சபதம் போட்டிருக்காரு. பிஜேபி அண்ணாமலை, நீ அண்ணாமலைக்கு ஓட்டு போடணும் பிஜேபிக்கு ஓட்டு போடணும்னு 1-2 நாம் தமிழர் தம்பிகள் கிராமப்புறத்தில் பேசிக்கிட்டு தெரியுது எனக்கு தெரியும். ஏதோ ஒரு மாற்றம் உங்களுக்கு என்னென்னா வெறிகொண்டு நிற்காங்க. எதற்காக வெறிகொண்டு நிற்காங்கன்னா, அதாவது அண்ணன் ஜெயிக்க மாட்டார், இது நாம் தமிழர் கட்சி ஜெயிக்காது, சீமான் ஒருபோதும் ஜெயிக்க மாட்டார், சில்லறைக்காகத்தான் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று தெளிவாக தம்பிகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணனுடைய வேலையை மதம் தன்னுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பதற்கு எந்த முயற்சியும் அண்ணன் எடுத்து கொள்ளவில்லை. அதாவது கட்சியை பலப்படுத்த வேண்டும், கட்சியை அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஒருபோதும் அண்ணனுக்கு வரவில்லை. அப்படி வந்திருந்தா அண்ணன் போன சட்டமன்ற தேர்தலிலே கூட்டணி அறிவிச்சிருப்பார். நம்ம ஆட்சியை பிடிப்போம்பா, கூட்டணி அமைத்து தான் ஒவ்வொரு கட்சிகளும் ஆட்சியை பிடிக்கிறது அப்படிங்கிற அந்த கூட்டணி தர்மத்துக்குள்ள நீ போகலாம். அதாவது 1-1-2 அப்படிங்கிற அந்த கூட்டல் கணக்கு தான் செல்லுபடியாகும். நீ அந்த கூட்டல் கணக்கை நீ இப்போ உனக்கு 6% வாக்கு இருக்குன்னா அது ஒரு 30% வாக்கு இருக்க ஒரு கட்சியோட நீ சேரும்போது உனக்குன்னு ஒரு 20 தொகுதிகளை ஒதுக்குனாங்கன்னு வச்சுக்க, நீ அதில் 12 தொகுதிகளை வென்று விட்டால் 12 தொகுதிகளை வெற்றி பெறும்போது நீ மக்களிடத்தில் அதிகப்படியான ஈர்ப்புக்கு உள்ளாகிறாய், உன்னுடைய கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆகிறது. இதெல்லாம் தெரியாதவன் காணானா சீமான் நினைக்கலா? நல்லா தெரியும், சீமானுக்கு தெரியும். அப்படி தனக்கு பின்னாடி இருக்கின்ற தொண்டர்களையோ இல்லை பின்வரிசை தலைவர்களையோ அப்படி ஒரு பொறுப்புக்கு வளர்த்து விட்டால் இல்லை வளர விட்டு விட்டால் அண்ணனுக்கு மரியாதை இல்லை பெருமைன்ட்டு அவன் ஒரு 5 நடுங்கி சாகக்கூடிய, அதாவது பெரிய வீர மாதிரி அண்ணன் பேசுவார். ஆனால் அவர்கிட்ட உள்ளுக்குள்ளே அது தொடை நடுக்கும் உரியவர் தான். ஏன்னா தன்னுடைய வாழ்வியல் சார்ந்த பிரச்சனை, விஜயலட்சுமி பிரச்சனை என்பது தன்னுடைய வாழ்வியல் சார்ந்த பிரச்சனை.
அதாவது அரசியல் என்பது வேறு, தன்னுடைய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை என்பது வேறு. அந்த வாழ்க்கை பிரச்சனையிலேயே விஜயலட்சுமி பிரச்சனையை கையாள்வதற்கு நாத்தாக்கா தொண்டர்களை அழைத்தவர் தொடைநடுங்கி சீமான். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அண்ணனுடைய எண்ணங்கள் அவர் தொடை நடுங்கியாகத்தான் இருக்கிறார். ஒருபோதும் திறமையாக செயல்படக்கூடிய தளத்தில் அவர் இல்லை. அவருக்கு தேவை காசு. வெளிநாட்டிலிருந்து வரும் பணத்தை எப்படி இங்கு வர வைப்பது, எப்படி தங்களுடைய கைகளுக்கு சேகரித்து கொள்வது, வருமான வரியோ இல்லை அமலாக்கத்துறையை நம்மளை அணுகாத அளவில் எப்படி நம்ம சேகரித்து கொள்வதற்கு, அதற்கு யாருடைய காலை பிடித்து வாழ்வது அப்படிங்கிற விவரங்களோடு தான் அண்ணன் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்களே தவிர, நமக்கு ஒரு நிரந்தர சின்னம் வேண்டும். நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய அரசியல் எண்ணங்களை வெளிப்படுத்தும் விதமாக சட்டசபையிலோ இல்லது பாராளுமன்றத்திலேயோ வெளிப்படுத்தும் விதமாக நமக்கு பிரதிநிதிகள் வேண்டும். அந்த பிரதிநிதிகளை யாரோடு கூட்டணி வைத்தேனும், அதாவது எல்லாமே கொள்கை கூட்டணி எல்லாம் கிடையாது, தேர்தல் கூட்டணி தான். அந்த மாதிரி கூட்டணி வைத்தேனும் அந்த பிரதிநிதிகளை தேர்வு செய்து விட்டால் உங்களுடைய கட்சி வளர்ச்சி பெறும். இல்லை, அவர்கள் மக்கள் தேவைகளை பேசுவார்கள். இல்லை, நீ அராஜகம் நடக்கு, அக்கிரமம் நடக்குன்ட்டு நீ இங்கே தெருக்காட்டில் கூவியதுக்கு நீ சட்டசபையில் போய் கூவுனேன்னா அதுக்குன்னு ஒரு விளக்கங்கள் கிடைக்கும், அதற்கான பதில் கிடைக்கும். அல்லனா நீ வெளியே நடப்பு செய்யலாம், உன்னை நீ விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கலாம்ல. நான் சொல்கிறது என்ன தப்பாக தெரியுதா? தம்பிகளுக்கு தப்பாக தெரியுதா? தப்போ ரைட்டோ நான் சொன்னதை கடமை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் ஏற்பதும் ஏற்காததும் அண்ணனுடைய விருப்பம் தானே. அண்ணன் ஒருபோதும் உங்களை பதவியில் அமர்த்தி அழகு பார்க்க மாட்டார். அந்த எண்ணத்தில் அவர் இல்லை, காசு சேர்க்கக்கூடிய எண்ணத்தில் தான் இருக்கிறார் என்று திரும்ப திரும்ப நம்ம சொல்வது எத்தனை அளவு உண்மை என்பதை இந்த சின்ன விவகாரத்தில், சின்னம் என்பது சின்ன விவகாரம் இல்லை, சின்னம் விவகாரம் தான். சின்ன விவகாரம்னு சொல்லலை, அது பெரிய விவகாரம். அதாவது நேற்று வந்த மக்கள் நீதி மையம் டார்ச் லைட்டு சின்னம் 3.5% வாக்குகளை பெற்ற ஒரு மக்கள் நீதி மையம் கட்சி டார்ச் லைட்டு சின்னம் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே டார்ச் லைட்டு சின்னத்தை வாங்கிக்கிட்டாங்க. நீங்கள் தேர்தல் ஆணையத்தை எப்போ அணுகுதிய? அந்த கர்நாடகா கட்சி பிரஜா அயுக்தாவா அந்த கட்சி வாய்க்கிலே நுழையலை. கர்நாடகா பேரில் வச்சுருக்கான், அவங்களுக்கு நுழையும், நமக்கு நுழையலையா? அந்த கட்சி, அந்த வீரரெட்டி டிசம்பர் 17 தேர்தல் ஆணையத்தை அண்டி இருக்கார், நாடி இருக்கார். நீ எங்கே போன? நீ எங்கே படுத்து தூங்குன? சின்னம் போச்சு கதவை தர விஜயலட்சுமின்னுட்டு இருந்தியா? இல்லை கதவை திறந்துட்டாங்க விஜயலட்சுமி அப்படின்னுட்டு சின்னத்தை பற்றி கவலைப்படாமல் இருந்தியா? சீமா கவலைப்பட்டிருக்கணும்ல. அதில் முன் வரிசையில் இருக்கவங்க எல்லாருமே அண்ணனை மூழ்கடிப்பதற்குத்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். முன் வரிசையில் இருப்பவர்கள், அதாவது சாட்ட மாமா பைய உட்பட முன் வரிசையில் இருப்பவர்கள் அண்ணனை மூழ்கடிப்பதற்குத்தான் இருக்கிறார்கள். இப்போ நான் அண்ணனோட இருந்தேன்னு வச்சுக்க, அன்னை சின்ன முக்கியம், அன்னை சின்ன முக்கியம் அப்படிமே. அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் உன்னுடைய சின்னத்தை பறித்ததில் நமக்கு ஒருபோதும் உடன்பாடு கிடையாது. நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்தை பறித்ததில் நமக்கு உடன்பாடு கிடையாது. தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக பாராமுகமாக செயல்பட்டிருக்கிறது என்று ஆணித்தரமாக நான் குற்றஞ்சாட்டுகிறேன். அது அந்த வகையில் அண்ணனோடு தான் நம்மளுடைய பயணமும் வச்சுக்கிடுங்க. ஏன்னா அதில் நிச்சயமாக பல தேர்தல்களை கண்டு, ஒரு சின்னத்தில் பல தேர்தலை கண்ட ஒரு கட்சியை சின்னம் மின்னுங்குட்டி அணுகவில்லை அப்படின்னு நிராகரிச்சிருக்க கூடாது. நீ கரும்பு விவசாயி சின்னத்தில் நின்ன, இப்போ ஒருத்தன் கேட்கான், நான் அவனுக்கு கொடுக்கவா இல்லை உனக்கு வேணுமா அப்படின்னு ஒரு கடித வாயிலாக நினைவூட்டியிருக்கலாம். ஏன்னா பதிவு பெற்ற கட்சி தானே, நீ பதிவு பெறாமல் சுயேட்சையாக நின்றவன் இல்லைல்ல. அப்படிங்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கான அந்த ஒரு வாய்ப்பை தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்க வேண்டும். அவர்கள் தான் தோண்டித்தனமாக சண்டியத்தனமாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் டெல்லி உயர் நீதிமன்றத்திலே அவர்களுடைய வாதம் தெளிவாக தெரிகிறது. டெல்லி உயர் நீதிமன்ற நீதியரசரும் உங்களுக்கு லக்கி இல்லை போல அப்படின்ட்டு நம்மளை ஏளனம் செய்வது நிச்சயமாக நமக்கு பெருத்த அடிதான். ஆனால் நம்ம சோம்பேறித்தனமாக இருந்துட்டோம், சோம்பி கிடந்து விட்டோம் அப்படிங்கிறது உண்மையா இல்லையா? அதைத்தான் சோம்பியிருக்கோம். டிசம்பர் 17 அவன் கேட்டிருக்கான், நம்ம பிப்ரவரி 9 தான் கேட்கும்.
பிப்ரவரி 13 அவனுக்கு சின்னம் ஒதுக்கிருந்தாங்க. அந்த சின்னத்தை ஒதுக்கிருந்தாங்க. நம்ம கேட்டுட்டமே எல்லாம் இல்லை, விடலை. கேட்டால் நம்மளை கலந்துருக்கணும். உனக்கு இந்த சின்னத்தை ஒதுக்கியிருக்கேன்னு சொல்லணும். தேர்தல் ஆணையம் முரண்டு பிடித்து கொண்டு ஒதுக்கி விட்ட ரைட் தான். ஆனால் நீ சோம்பி கிடந்தது உண்மையா இல்லையா? அவன் முன்னக்கட்டி வரலன்னு அவன் உயர்நீதிமன்றத்தில் சொல்லதாம்ல தேர்தல் ஆணையம். அப்போ சோம்பி கிடந்ததுனால், சோம்பேறியால் சின்னம் கிடைக்காது. அன்னையும் கையெழுத்து போட்டா, அண்ணன் ஒரு கையெழுத்து போட்டால் விஷா கொடுக்காங்க, இப்போ என்னெல்லாமோ கொடுக்காங்க, வெளிநாட்டில் கொடுக்காங்கன்னு அண்ணன் தான் சொல்லிக்கிட்டு கிடக்கான். அப்புறம் அண்ணன் சின்னத்துக்கே வாங்க முடியலையே, இவன் அண்ணன் கையெழுத்து போட்டு விஷா எவனாவது கொடுப்பானான்ட்டு தம்பிகள், நாம் தமிழர் தம்பிகள், இந்த கையில் எடுத்த தம்பிகள் இப்போமாவது புரிஞ்சுக்கிடணும். சரி, அண்ணனை இந்த அளவு வாரியது யார்? அண்ணன் சோம்பேறி பய அப்படின்னு வந்தும் வராததுமாக அண்ணனை வாரி விட்டது யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. குமரி பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் மரியம் ஜெனிபர் அவர்கள் தான் ஒரு நிகழ்வில் பேசியிருக்காரு. அந்த நிகழ்வில் தற்போதைய சிட்டிங் எம்பி விஜய் வசந்தும் கலந்துக்கிட்டு இருக்காரு. அந்த நிகழ்வில் அம்மா ரொம்ப அடிப்படை ஆதாரமற்ற தன்மையில் பேசியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதாவது ஆதாரம்னு அவங்க பொய்யா இந்த அளவில் ஒரு கிறிஸ்தவ போதகன்ட்டு ஒரு குட்டி குஞ்சான் இருப்பான். அந்த குட்டி குஞ்சானே இந்த அம்மா தூக்கி சாப்பிட்றதம்மா ஒரு நிகழ்வை சொல்லுது. என்ன நிகழ்வுன்னா, 5 வயசில், அதாவது 1ஆப்பு படிக்கும்போதே அவருடைய இணையர், இப்போது இணையராக இருக்கார்ல, அவங்கள தேர்வு பண்ணிட்டாங்களாம். தங்களுடைய இணையராக தேர்வு செய்து விட்டாங்களாம். அப்போது அவங்களுக்கு ஈடுபாடு இருந்திருக்கிறது. எப்படி அந்த 5.5 வயதில் அந்த மாதிரியான ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது? அப்படி ஏற்படுமா? அது நிலைத்து நிற்குமா? ஏற்படுமாங்கிறதே சந்தேகம். அந்த அம்மாவே சொல்லியிருக்கு, பார்த்துக்கிடுங்க. ஆனா என்னோட லைஃப்ல நடந்த ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் சொல்றேன். என்னுடைய காதல் கணவரை நான் ஸ்கூல்ல படிக்கும் போது 1ஆம் வகுப்பு, நான் 5.5 வயதா தான் இருந்தேன். அப்போ 5.5 வயசுல என்னுடைய காதல் கணவரை நான் ஸ்கூலில் சந்திச்சேன். யாருக்காவது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நடந்திருக்குமா? 5.5 வயசு தான். 5.5 வயசுல இதுதான் வாழ்க்கை, இதுதான் என்னுடைய கணவர் ஆக போறவர், இப்படி எல்லாம் லைஃப் இருக்கும் அப்படின்னு யாருக்குமே டிஃபைன் பண்ண தெரியாது. 5.5 வயசுல என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஸ்கூலுக்கு போவோம், விளையாடுவோம், ஸ்கூல் பாட்டில் தண்ணி குடிப்போம், சாப்பிடுவோம், இவ்வளவுதான் தெரியும். அந்த டைம்ல இவர் தான் நான் கட்டிக்க போற கணவர் அப்படிங்கறத நான் சூஸ் பண்ணிருக்கேன். இங்க இருக்கிறாங்க அவங்க. நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, எல்லாத்துலயும் ஒரு பேஷன் டு லைஃப் இருக்கணும். காதலிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா காதலிக்கணும். படிக்கிறது, படிக்காம இருக்கிறது, இல்ல நீங்க எதுவும் பண்ணல சும்மா தான் இருக்கிறீங்க அப்படின்லாம் ஒன்றும் நினைக்க. இதுக்கு குட்டி குஞ்சா என்ன சொல்றதுன்னு பாருங்க. செய்ய நினைத்து தடைப்படாது. அவருக்கு சித்தம் இருந்திருக்கு. அவருக்கு சித்தம் இருந்ததுனால தான் அப்படி நடந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். மீண்டுமாக சொல்றேன், எத்தனை பேர் நம்புறீங்க? இதை எத்தனை பேர் நம்புறீங்க? குட்டி குஞ்சா கேட்கறது சரியா தப்பா? எத்தனை பேர் நம்புறீங்க? மரியம் ஜெனிபர், குமரி நாத்தாக்கா வேட்பாளர் மரியம் ஜெனிபர் அவர்கள் பேசியிருக்க இந்த விஷயத்தை எத்தனை பேர் நம்புறீங்க? இதில் நம்ம பாலியலாக எந்த விடயத்தையும் நம்ம பேசலை, கலைச்சி போட்டு எதையும் பேச வேண்டிய தேவைகள் இல்லை. அதை நம்ம பேசவும் மாட்டோம். அப்படி பேச வேண்டியதில்லை. அண்ணனை இவர்கள் எங்கு திட்டி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பேசணும்ல. இந்த வீடியோவை பாருங்க. இருக்கு. நம்ம பிறக்கும் போதே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா யாரும் பிறந்திருந்தது கிடையாது. பட் are we trying to better ourselves? பைபிள்ல ஒரு வசனம், என்னோட சின்ன வயசுல இருந்தே அது ரொம்ப என்னோட டிராவல் பண்ண ஒரு வசனம் என்னன்னா, சோம்பேறியின் ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிள்ல ஒரு வசனம். நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லுதாங்க? அவங்க தான் சொல்லுதாங்க, அதாவது சோம்பேறியா இருக்கவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க போறாரு. வேதகாமத்தில் உள்ள வசனத்தை சொல்லி அண்ணனை மறைமுகமாக இந்த அம்மா அடிக்கிறா இல்லையா? இல்லை தன்னை மறந்து பேசிவிட்டதா? இவங்க தெளிவாக
40 வயதில் அரசியலுக்கு இறங்கணும்னு நினைச்சாங்களாம், இறங்கிட்டாங்களாம். அதையெல்லாம் தெளிவாக பேசுகிறார்கள். தன்னை மறந்து, அதாவது சோம்பேறிக்கு எதுவும் கிடைக்காமல் போய்விடும் அப்படின்ட்டு வேதத்தில் சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தோடு நான் டிராவல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ அந்த வசனத்தோடு டிராவல் பண்ணவங்க இந்த இடத்தில், இந்த பதத்தில், இந்த வசனத்தை நாம் உபயோகிக்கலாமா? அன்னை சீமான் சின்னத்தை இழந்துட்டு சின்ன பின்னம்மா எண்ணம் தறிகட்டு போய் நிற்காரே, இந்த இடத்தில் நாம் சீமானை சீண்டலாமா அப்படின்னு இந்த அக்கா மரியம் ஜெனிபர் அவர்கள் யோசித்துதா? யோசிக்காமலே ஆங்கிலத்தில் நல்ல புலமை இருக்குன்ட்டு அவங்க பாட்டு தாட் புட்டு நல்லா பேசி வச்சுட்டாங்களா. அதுவும் சீமானை அடிக்க வேண்டும் எண்ணத்தோடு அடித்து விட்டார்கள். ஏன்னா விஜய் வசந்த் அவர்கள் அந்த இடத்தில் வந்திருக்கிறார். அப்போ நம்ம எண்ணம் போல் பேசிவிட வேண்டும். ஆமாம், நாம் யாருக்கும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல. நம்மளுடைய படிப்பு என்ன, நம்ம அந்தஸ்து என்ன, நம்மளுடைய நமக்கான வருமானம் என்ன, நம்ம வெளிநாட்டில் வேலை பார்த்தது என்ன 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 என்னன்ட்டு அவர்களுடைய எண்ணங்கள் மேலோங்கி நின்றதால் தான் இந்த மாதிரி சீமானை இந்த வார்த்தை சீண்டும் தீண்டும் அப்படிங்கிறது, அதெல்லாம் அவரை வம்புக்கு இழுக்கும் அப்படிங்கிறது புரியாமலா இருக்கும். எல்லாமே தெரிந்து கொண்டு தான் வேண்டுமென்றே அண்ணனை சோம்பேறி என்று இந்த அக்கா மரியம் ஜெனிபர் அவர்கள் திட்டி தீர்த்திருக்கிறார்கள் என்பது நம்மளுடைய குற்றச்சாட்டு. தம்பிகள் ஒருபோதும் நம்ப மாட்டான். வெறுமுட்டிகள் கை தட்டுவதற்கு தான் லாய்க்கு.